அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் உறவுகளே. இது வந்து ஒரு அண்ணாரால் சந்திக்க வந்து நிற்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு இவருக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு ஒருக்கா நீங்கள் போக முடியுமான்னு கேட்டது ஒரு பட்சத்தால் வந்திருக்கும். இவர் வந்து ஒரு முன்னாள் போராளி. இவற்றை ஒரு சில கதைகளை கேளுங்கோ, நான் பிறகு கதைக்கிறேன். சொல்லுங்க. வணக்கம். என்ன பிரச்சனைன்னா, நான் கூலி தொழிலுக்கு போகிறேன்னா இங்கே தண்ணி பற்றாக்குறை தான் பிரச்சனை இருக்குது. தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஓரளவு தோட்டம் கூட செய்யலாம். வேலை எல்லா நேரத்தில் அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு குழாய் கிணறு ஏற்பாடு செய்தீங்கன்னா நான் வடவெளியே வாழ்வாதாரமாக தோட்டம் செய்யக்கூடிய இருக்குது. இந்த உதவியை நீங்கள் செய்தால் எனக்கு. மற்றது இவருக்கு வந்து தான் கேட்கக்கூடான்ற ஒரு கொள்கையில் இருக்கிறாள். இவரை வந்து சீரியஸாக வந்து அப்படி சொல்லி அனுப்பின அண்ணான் மூலமாக தான் இவரை வந்து தொடர்பு கொண்டு தண்ணது. காரணம் என்னென்னு சொன்னால், தனக்கு அதில் அப்படி இது இல்லையாண்டா. அப்போ நான் இப்போ சொல்லிக்கணும், இப்போ நீங்கள் இப்படியே இருந்துட்டு போயிடக்கூடாது. உங்களோட பிள்ளைகள் அடுத்த கட்டம் வளர்ச்சி அடைகிறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு உதவியை பெற்றுத்தான் வாழணும்னு சொன்னால் போல் ஆளுக்கு தான்றது. எத்தனை பிள்ளைகள்னா? 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு பொடியன். இவர் வந்து இப்போ போய் வந்திருக்கிற வேலை வந்து கிணறு மூடுறதான். எல்லாரும் கிணறு வெட்டுவாங்க, இவர் கிணறு மூடுற வேலைக்கு போயிருக்கிறார். என்னென்னு கேட்டால், அது தூந்த கிணறு மூட போயிருக்கிறார். இருக்கா இந்த அது நான் காட்டுறேன். இந்த இவற்றை காணிகள் இதெல்லாம் காட்டுறேன். இவருக்கு வேறு இப்போ ஏதாச்சும் உதவி பெற்றுத்தரணும்னு கேட்டால், இந்த வீடுகள் நிலமுழுக்கையில் இந்த கதவருக்கா திறந்து விடுங்க தம்பி. இந்த கதவை இருக்கா திறந்து விட ஐயா. பிள்ளைய காட்டாதேங்க. பிள்ளைய காட்டினால எனக்கு வர பிரச்சனைகள் கணக்க. இந்த இவருக்கு இந்த வீடு இந்த நிலையால் இல்லை. இது இருக்குது, இப்படி இருக்குது. இந்த நிலங்கள் வந்து போடுபடையில் இப்படித்தான் இருக்குது. பூச்சி வேலை செய்யலை. இதுகள் வந்து அவர் வந்து உதவியாக கேட்கல. இந்த வீட்டை திருத்தி தாங்கோ ரெண்டெல்லாம் அவர் கேட்கல. இந்தாண்ண என்ன காரணம்னு சொன்னால், தனக்கு வந்து ஒரு அதான் கதைன்றது ஒரு வசனமாக சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால், தம்பி நீங்கள் வந்து மீனை தந்துட்டு போனால் நான் அதை காய்ச்சி சாப்பிட்டுட்டு இருந்துடுவேன். எனக்கு மீன் பிடிக்க கற்றுத்தரணும் அப்படின்னு சொன்னால், தனக்கு வந்து தொழில் வாய்ப்புண்ட உருவாக்கி தரணும்னு கேட்டால் என்ன தருவோம்னா, அந்த அதில் கோழிக்கூடு வந்து மழை இதுகளால் வந்து இதாண்டி போச்சு. அப்போ அதை எதுவும் செய்து தரட்டோன்னு கேட்டால், அப்படி வேண்டாம் தம்பி, எனக்கு ஒரு கிணறு இருந்தால் கட்டாயம் நான் இந்த காணியால் வர வருமானத்தை வச்சு இந்த தண்ணி இதுகளால் வந்து அவர் சரியாக நான் அதை பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த காணிக்குள்ளே இருக்கிற முழு விஷயமும் நான் இந்த வீடியோவில் தொகுத்து தருவேன். என்னென்னு சொன்னால், தென்னம்பிள்ளை வச்சிருக்கிறார், தண்ணியில் தென்னம்பிள்ளை வச்சுக்கிறார், வாழை வச்சிருக்கிறார், மரவழி வச்சிருக்கிறார். அப்படி அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆள் இதாண்டுது கூலி வேலை தான் செய்கிறார். இங்கே இருக்க க்ளோஸ்அப் பண்ணு. இதில் இன்னும் ஒரு விஷயம் ஒன்று காட்டு. ஆளுன்ற மருத்துவத்தை பாருங்க. தேசியில் போலாடாக்கில் பூவரசிலையோ தெரியல. அப்படி மருத்துவம் செய்து கொண்டு தான் தன் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்து வந்து இவர் காயப்பட்டிருக்கிறார். இதை பாருங்க. இது ஜெயமர் கார்டன். இந்த காயத்துக்குரிய ஒரு விருதொண்டு வச்சுக்கிறார். இங்கே எஞ்சோன்னாங்க இருக்கா அவர் இந்த காயத்தின் விருது வச்சுக்கிறாரா அஞ்சாடாக்கு. இது வந்து உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது என்ன சாமான்னு சொன்னால், பீஸ் நேற்ற உடம்பு இதுக்குள்ளே இருந்து வாய்க்குள்ளால் ஆப்ரேஷன் செய்து எடுத்த பீஸா. அதை வந்து இந்த காந்தத்தில் ஒட்டி வச்சிருக்கிறார். என்னென்னு சொன்னால், எல்லோரும் விருது வச்சுக்கிற மாதிரி இவர் வந்து இதை ஞாபகமாக வச்சுக்கிறார். ஏனென்று கேட்டால் சொல்கிறார் இல்லை, ஞாபகமாக வச்சுக்கிறார். அந்த என்னத்தை ஞாபகம் வச்சுக்கிறாருன்னு பாருங்க. அதெல்லாம் எங்களோட தலைமுறைகளுக்கு வந்து அடுத்த கட்டத்தில் சொல்லி கொடுக்கணும். மற்றது நான் நிறைய வீடியோக்கள் போடக்குள்ளே வந்து கணக்கை வருதுன்னு சொன்னால் தட்டி விட்டுட்டு போயிடாதேங்க. பாருங்க, நான் கட்டாயம் வந்து தேவையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் போடுவேன். தேவையில்லாத வீடியோக்கள் நான் போட மாட்டேன். இவருக்கு வந்து கட்டாயம் நீங்கள் கதை பார்க்குற உறவுகள் வந்து உதவி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக என்னைய தொடர்பு கொள்ளுங்க. இந்த நம்பர்கள் இதாண்டுவேன். மற்றது இன்னும் ஒரு விஷயம், என்னால் தான் இவருக்கு உதவி செய்யணுமென்று இல்லை. இவர்கிட்ட பெரிய ஃபோன் இல்லை, ஆனால் இவர்கிட்ட சின்ன நம்பர் இருக்குது. சின்ன ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கதைக்க போகிறேன், இவர்கிட்ட பேர் கிருவான்னு கதைக்க போகிறேன் என்று சொல்லி ஏதாச்சும் இதாண்டினால் நான் இவர்கிட்ட நம்பரை தருவேன். அதுக்கு பிறகு இவரால் பெரிய ஃபோனுகள் எதுவும் இதாண்டி கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நேரடியாகவே அந்த உதவியை கூட செய்யலாம்.
நான் தான் வந்து உதவி செய்யணுமன்றதில் இந்த ஒரு இது இல்லை. நான் வந்து இப்படி இருக்கிற ஆட்களை வந்து வெளியில் கொண்டு வந்து விடுற மட்டும்தான் நான் உதவி திட்டங்கள் வந்தால் அவைகளுக்கே செய்யலாம் நேரம். இவற்ற நம்பர் வந்து நம்பர் இருக்கா சொல்லுங்க, உங்களோட நம்பரை. 077 367 சிலவா சொல்லுங்க. 077 367 78 72. ரைட், இந்த நம்பர் இவற்ற நம்பர். நீங்கள் நேரடியாக கதைக்கலாம். அப்படி அவரோட கதைச்சிட்டு தம்பி நீ போய் இப்படி நின்று இருக்கா இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுன்னு சொன்னால் கூட நான் பெறுவேன். அதால் எந்த ஒரு இதுவும் இல்லை. இது வந்து எந்த இடம்னா இது ராமநாதபுரம். அதுக்கு எந்த எந்த இது கிளிநொச்சி மாவட்டம் ராமநாதபுரம். கிளிநொச்சி மாவட்டம் ராமநாதபுரம். ஓய் அழகாபுரி கிராமம். ஓகே உறவுகளே, இந்த இவற்றை இதுகள் வந்து வேறு இதுகள் வந்துன்னு சொன்னால் நான் போடுவேன். நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு கட்டாயம் என் மூலமாக உதவி செய்யணும்னு சொல்லி நான் இந்த வீடியோக்கள் எதுவும் எடுக்கல. நான் வந்து 5 நாள் வேலை செய்துட்டு 2 நாள் தான் இந்த இதை வந்து ஒரு சேவையாக செய்யணும்னு ஆசைப்பட்டு வலிக்கிட்டு இருக்கிறேன். செய்வேன், இன்னும் நிறைய காலம் செய்வேன். எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் செய்துகொண்டே இருப்பேன். அதான் என்று ஒரு இது. நாங்கள் பிறகு இவற்றை விருதை கொடுத்துட்டு போவோம். சரியான ஒரு வேதனையாகடாக்கு தான் வச்சிருங்க. நன்றி. வணக்கம் அண்ணா. இது வந்து சரியான ஒரு முறையான ஒரு ஆளுக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டம் எந்த இடம்னா அழகாபுரி கிராமம் ராமநாதபுரத்துக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். முன்னாள் போராளி. இவருக்கு சந்திக்க வைக்கணுமெண்டாக்காண்டி வந்த இதில் வந்து இவற்றை வீடியோ வந்து நான் எடுத்துருக்கிறேன், கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் போடுவேன். மற்றது வந்து சேவையில் வந்தேன்னா இந்த அண்ணாவுக்கு கொண்டு வந்து கொடுத்ததில் பெருமை வந்து முன்னாள் போராளி ஆள் வந்து ஆள்கிட்ட வீடியோ அதில் வெறுமண்ணா பார்க்கலாம். நன்றி அண்ணா இந்த உதவிக்கு. ஓகே, ஓகே, பாய்.